அனைவருக்கு வணக்கம். மகாநதியின் இப்ரமும் காவேரி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா, காவேரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. மேடம் நீங்க ஆஃபீஸ்க்கு வரணுன்றாங்க. நான் வேலைய வந்து ரிசைன் பண்ணிட்டேன்றாங்க. மேடம் அக்ரீமெண்ட் படி நீங்க சரியா பார்க்கலன்னு நெனைக்கிறேன். நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்க பேசிக்கலான்றாங்க. அப்புறமா ஆஃபீஸ்க்கு போறாங்க. என்னாச்சுன்றாங்க இது மாரி வந்து 3 வருஷம் நீங்க இங்க தான் வந்து செஞ்சாகணும். ஏன்னா அக்ரீமெண்ட் போட்டுருக்கீங்க. ஆனா 1 இயர் தானே ஆயிருக்கு. நீங்க எப்படி மேடம் இந்த ஆஃபீஸ விட்டு போலான்றாங்க. சைன் போடும்போது ஒழுங்கா நீங்க பார்க்கலையான்றாங்க. அதனால அவ்வளோ சீக்கிரத்தில நீங்க போக முடியாதுன்ற மாரி சொல்லுவாங்க. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கு முன்னாடி அந்த ரூல்ஸ் எல்லாம் இல்லைன்றாங்க. மேடம் இப்ப இந்த ரூல்ஸ் வந்திருக்கு. நீங்க இத செஞ்சு தான் ஆகணும் மேடம்ன்றாங்க. அத விட்டுட்டு இந்த ரூல்ஸ் செய்ய முடியாதுன்ட்டுலாம் உங்களால சொல்ல முடியாது மேடம்ன்றாங்க. இது கம்பெனியோட ரூல்ஸ். நீங்க இன்னும் 2 வருஷம் இங்க தான் ஒர்க் பண்ணி ஆகணுன்றாங்க. காவேரிக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்புறம் சாரதா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இன்னும் 2 வருஷம் வந்து அவருடைய கம்பெனில தான் நான் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்குன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. அப்படியெல்லாம் வந்து இது பண்ண முடியாதும்மான்றாங்க. செஞ்சாகணும்னு கம்பல்சரி ஆர்டர் போட்டுருக்காங்கம்மான்றாங்க. சரி நான் வேலை செஞ்சுட்டு டைரக்ட்டா நான் இப்படி வந்துடுறேம்மான்ற மாரி சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாண்டி அவர நீ பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்ற மாரி சொல்லுவாங்க. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நம்பிக்கையா அனுப்பலாம்மா அப்படின்னு கங்கா சொல்றாங்க. காவேரி மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குல்லம்மா. அப்புறம் என்னம்மா அவர் எப்படிப்பட்டவரா இருந்தா நம்மளுக்கு என்ன? காவேரி எப்படி இருக்கா? அது நம்மளுக்கு தேவையில்லம்மான்றாங்க. அதுக்கப்புறமா சாரதா நல்லா யோசிச்சு முடிவெடுத்து, சரிடி காவேரி நீ அங்க ஜாபுக்கு போ அப்படின்றாங்க. இந்த விஷயம் உடனுக்குடனே நிவின் வந்து அப்படியே விஜய்க்கு சொல்றாங்க. கேட்ட விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்பா எப்படியோ மறுபடியும் காவேரி இங்க ஒர்க்குக்கு வரப்போறா. அந்த கேப்லயே காவேரியோட மனச மாத்திடணும் அப்படின்னு விஜய் சூப்பரா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய்யோட ஆசையும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறுதுன்னே சொல்லலாம். எப்படி காவேரியோட மனச மாத்த போறாங்க, அவங்க குடும்பத்தையும் மாத்த போறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.